ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி ஓவிய கலைஞரும் கல்வியாளருமான ஆர் சௌமியா அவர்களுடனான நேர்காணலை இப்போது கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி. என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதிய துறையை சேர்ந்த ஒரு சாதனை பெண்மணியை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போற பெண் யாரு தெரியுமா? தூரிகையை பிடித்த தாரகை. ஆமா, நம்ம கூட அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. இயல் அப்படிங்கிற பெயர்ல தன்னுடைய படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கிற சௌமியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இந்த துறைக்குள்ள, அதாவது ஓவியத்துறைக்குள்ள நீங்க வரணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை சின்ன வயசுல இருந்தே இருந்த ஆசையா, இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்த ஆசையா? எனக்கு 12th படிக்கிற வரைக்குமே இது ஒரு துறையினே எனக்கு தெரியாது. ஓவியம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்னோட வழக்கமாகவே இருந்துச்சு. இது ஒரு ஸ்கில், இது நல்லா வரைகிறோம் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா அது வரையணும்னு ரொம்ப டெம்ட் ஆகும். கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து நான் வரைஞ்சிருவேன். செவத்தில் கிறுக்கியிருக்கேன், மண்ணில் வரைஞ்சி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு முகத்தை மட்டும் மறுபடி வரைஞ்சிருக்கேன். அந்த முகம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பழக்கமாக வந்தது தான். அப்புறம் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோலாம் இருக்கும், அட்வர்டைஸிங் ஃபோட்டோ, அதையெல்லாம் வரைஞ்சி பழகினேன். அப்புறம் சில பேர் முகத்தை பார்த்ததும் வரையணும் போல இருக்கும், அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வரைஞ்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இவங்கள அவங்கள வரேன்னு எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் வரைஞ்சி எனக்கு பழக்கம். ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு படிக்கும் போது, டிப்ளமா இன் விஷுவல் மீடியா, அப்போ தான் எனக்கு தெரியும் இது ஒரு ஸ்கில், இது ஒரு துறை, இதில் நம்ம வேலைக்கு போகலாம், இது நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்னோட துறை இதுதான்னு எனக்கு தோணுச்சு. வேறு எந்த வேலையும் என்னால் பண்ண முடியாது, எனக்கு இதுதான் கேரியராக வேணும் அப்படின்னு நான் முடிவெடுத்து பிஜி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிவிட்டு பிகம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஆனால் ஃப்ரீலான்சிங் கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இல்லுஸ்ட்ரேஷன், போயம்ஸ்க்கு வரைகிறது, ஸ்டோரிஸ்க்கு வரைகிறது, போர்ட்ரேட்ஸ், இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறது எனக்கு கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஓவியர், அதுவும் பெண்ணாக இருந்துட்டு ஓவியம் என்னுடைய இயல்பில் இருந்துச்சுன்னு அதை வளர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் கோர்ஸும் நீங்கள் பண்ணாமே உங்கள் இயல்பே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் குடும்ப தலைவி, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு இது ஒரு தனியாக நம்ம பண்ணுற ஸ்கில், இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாதான் இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் போகும். எனக்கு இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, என்னால் ஸ்கெட்ச் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னோட கலந்துடுச்சு இந்த கலை அப்படிங்கிறது, என்னோட பர்பஸே அதுதான் அப்படின்ற முடிவுக்கு எனக்கு வந்துட்டேன் அப்படியும் சொல்லலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் என்னோட பர்பஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் என்னுடைய பர்பஸ், இதுதான் நான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணம் என்ன? திருக்குறள் வரைஞ்சப்போ தான். திருக்குறள் எல்லாரும் படிச்சிருக்கோம், ஆனால் வரையணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது எப்படி தோணுச்சுன்னா, நம்மளை பற்றின ஒரு ரெஃப்ளெக்ஷனை நான் தேடிட்டே இருந்தேன். என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியே இல்லை. ஒரு ஃபோட்டோ பார்த்தாலும் சரி என்ன மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா என் வீட்டில், தமிழ் பற்றின ஏதாவது பொருள் இருக்கா, இந்த கேலண்டராக இருக்கட்டும், இல்லை நம்ம அலங்காரத்துக்காக வாங்கி வைக்கிற பொருட்களாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்மளை பற்றி எதுவுமே இல்லை. நம்ம படித்தது, நமக்கு பிடிச்சது எதுவுமே இல்லை. எல்லாமே வேறையாக இருக்குது. ஒரு ஸ்கின் கலர் வேறையாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ரூட்ஸ் அப்படின்னா அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஸ்கூல்லாம் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், எல்லாருக்குமே ஒரு செய்யுளுக்காக தான் நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம். நானும் அப்படி தான் படித்தேன். இன்னும் சங்க இலக்கியங்கள் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், அதையுமே வெறும் மார்க்குக்காக தான் படிச்சிருப்போம். அது என்ன, ஏது, ஏன் நம்ம அதை படிக்கிறோம், மற்ற மொழிக்கும் நம்ம மொழிக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் பாட புத்தகத்துலலாம் அது இருக்குது. அது யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியல. ஓரளவுக்கு நம்ம படித்து நம்மளுக்குன்னு ஒரு தேடல் வரும்ல, அப்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை மொழியாக வச்சுருக்கோம். இது வெறும் மொழி கிடையாது, இது ஒரு நாகரிகம்னு நமக்கு தெரியும் போது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வருது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், நமக்கே தெரியல. எதுவும் இலக்கணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. பேசிக்காக ஏதாவது சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஒரு பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இவ்வளோ விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு யாருக்குமே தெரியல. இது அடுத்து என்ன போகுதுங்கிற பயம், அண்ட் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி, அதெல்லாம் சேர்ந்து அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி, என்னால் என்ன பண்ண முடியும். இந்த கேள்வி நிறைய பேர் மனசுக்குள்ள வரும்.
ஆனா ஒரு குறள் வரையலாம், இல்ல ஒரு 10 அதிகாரம் வரையலாம். ஆனா நீங்க மொத்த திருக்குறளையும் 1330 குறளையுமே ஓவியமா வரைஞ்சிருக்கீங்கல்ல. அது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா அது உலக பொதுமறை. எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொருள் அமைந்த அந்த குறளுக்கு பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்ட அதே பொருள் அந்த ஓவியத்தை பார்க்குறவங்களுக்கும் கன்வே ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எப்படி நீங்கள் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு என்னோட துறை வந்து பெருசாக உதவுச்சுன்னு சொல்லலாம். விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிறதுனால ஒரு விஷுவலை பார்க்குறப்போ அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், கலர் எப்படி அதுக்கு உபயோகப்படுத்தணும், என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக மெசேஜை கன்வே பண்ண முடியும், இதெல்லாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால நமக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். இதனால் 4 பேருக்கு அந்த விஷயம் போய் சேரணும். அகெயின் நம்மளுடைய ரூட்ஸ், நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய பொக்கிஷம், இது எல்லாத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் இந்த பாருங்கதா தம்பிங்களா தங்கச்சிங்களா எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷனாக திரும்பி பார்க்க வைக்கணும். அப்படிங்கிறது தான் இதோட மெயின் மோட்டோ. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அவங்க என்னன்னு திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த விஷுவலாக காட்டும் போது கனெக்ட் ஆச்சுன்னா போதும். திருக்குறளை யார்கிட்ட இருந்தும் உங்களால் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஃபேஸில் இருந்தாலும் உங்களை வந்து அப்படி மேக்னெட் மாதிரி இழுத்துக்கிற அந்த சக்தி வந்து திருக்குறளுக்கு இருக்குது. திரும்பி பார்க்க வைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது அடுத்த ஜென்ரேஷன். ஸோ நம்ம திருக்குறள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படி தான் திருக்குறள். எனக்கு வந்து நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாத்தையுமே எனக்கு விஷுவலாக கொண்டு வரணும்னு ஆசை. நம்ம தொல்தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே அதோட முதல் படி தான் திருக்குறள். எவ்வளோ காலம் ஆச்சு உங்களுக்கு இதை முடிக்கிறதுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு குறள்னு பண்ணேன். 1330 நாட்கள் ஆச்சு. தொடர்ந்து பண்ணீங்களா? ஆமாம். அது ஒரு தவம் மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்போ. ஆமாம். இன்னுமே அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் எனக்கு மைண்ட் செட். அது இன்னும் வள்ளுவர் கூடவே ட்ராவல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். அது டெய்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். பயங்கரமாக ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். எப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு குறள் படிப்பேன், அது வந்து யாரோ நம்ம கூடவே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னைக்கான சுச்சுவேஷனுக்கு பதில் தர மாதிரி இருக்கும். யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய நல்ல குணங்களை வச்சே நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க தெரியுமா. நீ வந்து ஏமாலியாக இருக்க, இந்த காலத்தில் போய் யாராவது இப்படி இருப்பாங்களா, நீ ஏன் பொறுத்து போகிற, இது தப்பு, இப்படி இருந்தால் உன்னை ஏற்றிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம தான் ஹர்ட் ஆகிருப்போம், ஆனால் நம்மளே திட்டுவாங்க. உன்னால தான் இந்த மாதிரி இருக்குது, வேறு யாராவது வந்தால் இப்படிலாம் நடந்திருக்காது. இந்த மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல குணம் தான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக இருப்பேன், அது எனக்கே தெரியும். அடுத்தவங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். ஏன்னா எனி டைம் மனுஷனோட மனசு மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஸோ அதுக்கான சான்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு. அதனால் எவ்வளோ தப்பு பண்ணாலும் மறுபடியும் வராங்க, மன்னிப்பு கேட்குறாங்கன்னா நான் நம்புவேன். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. நம்ம தலைமை தான் மிளகா அரைச்சிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்லாம் கடந்து வரப்போ அப்பப்போ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னா அப்போது அந்த பொறுமை பற்றி நான் குறள் படிக்கிறேன். அப்போது நமக்கு தோணும், நமக்கே நம்மளை பற்றி லோவாக ஃபீல் ஆகிருக்கும். நம்ம ஏமாளி தானோ, நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழறதுக்கே லாய்க்கு இல்லையோ அப்படிலாம் யோசிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிறது நல்ல குணம் தான், உன்கிட்ட இருக்க குணத்துக்கு மதிப்பே கிடையாது, அதனால் நீ அதை மாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு வள்ளுவரே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு டக்குன்னு தாட்ஸ் எல்லாம் மாறிடும். நம்ம மேலே இருக்கிற மதிப்பு அதிகமாகும். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யார் பொறாமப்படுவாங்க, ஸோ அவங்களுடைய ரிசல்ட் என்ன, ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கூட நமக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு. வேறு லெவலில் இருந்துச்சு இது. ஒவ்வொரு குறளையும் படிச்சுட்டு அந்த லைஃப் மொமெண்ட்ஸுக்கும் அது அப்ளை ஆகும்போது அது நம்மளுடைய அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் அது பிரதிபலிக்குது. நம்மளுடைய முடிவுகள் அது மாற்றுது. அதனால் நம்மளுடைய மதிப்பு அதிகமாகுது. ஸோ செம்ம மேஜிக்கலாக இருக்கும் ஒவ்வொரு குறள் படிக்கும் போதும். இப்போது ஒரு விஷயம் பண்ணும்போது சில நேரங்கள் நமக்கு ஒரு தொய்வு ஏற்படும். ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். ஆனால் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நம்ம இந்த காரியத்தை சரிதானா, எண்ணி துணிக கருவம்னு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வள்ளுவரே சொல்கிறார், அப்படி யோசிக்காதப்பா இழுக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வரலாம், சின்ன தயக்கம் வரலாம், சின்ன சந்தேகம் நம்ம மேலே வரும். அந்த பாதைகளை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? 100 குறள் வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்துச்சு. டைமிங் எல்லாமே. என்னோடய ஃபேமிலி தான் ஃபுல் சப்போர்ட், என்னோடய பொண்ணு, அம்மா, தம்பி எல்லாரும். ஸோ அந்த 100 குறள் வரைக்கும் அந்த பெயிண்டிங்கை முடிக்க நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.
அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய வேலையை எடுத்துருக்க தெரியுமா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி முடிப்பேன்னு கேட்பாங்க. எப்படி உன்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது, 3 வருஷம் விளையாட்டாக போச்சா உனக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நீ எவ்வளோ பெரிய விஷயம்னும் போதே நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இதை பற்றி பேச வேண்டாம், எனக்கு வந்து இன்னைக்கான குரல் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கேனோ எனக்கு கவலை இல்லை, நாளைக்கு என்ன முடிக்க போகிறேனோ எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு குரல் மட்டும் காலையில் எழுந்ததும் நான் படிச்சுட்டு அதோடைய கான்செப்ட் மைண்டில் இருக்கும், அது எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்போ நான் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் போயிடுவேன், அண்ட் எல்லா ரொட்டீனும் அப்படியே நடக்கும். எண்ட் ஆஃப் த டே ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து கிடச்சிரும். ஒரு 2 to 3 hours உட்காந்தேன்னா அது வரைஞ்சிருவேன். அந்த டே அவ்வளோதான். அதை தாண்டி நான் யோசிக்கவே இல்லை. அதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். 500 600 குரல்லாம் முடிக்கிறப்போ எல்லாரும் டெய்லி மெசேஜ் வரும், நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறது தெரியுமா, ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க. அந்த சலனம் கூட எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கவலையே இல்லை. இது ரீச் ஆகுது ரீச் ஆகலை, பாராட்டுவாங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லை. அன்னைக்கான குரல் எனக்கு முடிக்கணும். இது எல்லாம் தாண்டி என்னமோ வள்ளுவர் கூடவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். டெய்லி அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவர் என்ன மாதிரியான லைஃப்பில் இருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி, அது வேற ஒரு பக்கம் என்னை கூட்டிகிட்டு போச்சு. அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அயோத்திதாசருடைய புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அவருடைய தேடல் என்னவா இருந்துச்சு, அவர் யாரு. என்னோட இன்னொரு கேள்வி வந்துச்சு, அவர் பொண்ணாக இருந்தால் என்ன அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அவரே பொண்ணாக இருக்கக்கூடிய வள்ளுவர் ஆணாத்தான் இருக்கணுமா. ஆனால் அயோத்திதாசரோட புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அந்த தரவுகள் படி திருவள்ளுவர் அவரை பற்றி ஏதோ ஒரு கல்வெட்டு இருந்ததாகவும் அவரை பற்றி பாடி வச்சுருந்ததாகவும் இருந்துச்சு. ஸோ ஆண்தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அவருடைய கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய இருக்கும், நிறைய புனைவு நிறைய இருக்கும். சிலது நம்பும்படியாக இருக்கும். அவர் வந்து ஒரு இளவரசராக இருந்ததாகவும், அப்போல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து தமிழுக்கான படைப்பு அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சங்கமம் மாதிரி நடக்கும். அதுக்காக கிரியேட் ஆனது தான் திருக்குறள்னும் அப்படியும் ஒரு தியரி இருக்குது. ஸோ ஒரு இளவரசராக இருந்து அவர் தமிழுக்காக கொடுக்கணும்னு நினச்சி அவர் ஒரு ட்ராவல், அவருடைய பயணம், அவங்க பார்த்தவங்க, அந்த அறநெறி எது சரி எது தப்பு, அப்சர்வேஷன், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சேர்ந்து இது வந்து திருக்குறளாக நமக்கு முழுசாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழி வந்து எனக்கு கிடைச்சது. நீங்க வரையும் போது சவாலா சில வார்த்தைகள் இருந்திருக்கும். ஒரு குறளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, ஆழ புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நீங்க ஓவியமா பிரதிபலிக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஆழ புரிதல் அப்படிங்கிறதுக்காக நீங்க போட்ட மெனக்கடல்ல சில சவால்கள் கண்டிப்பா வந்திருக்கும். கண்டிப்பா இருக்கு. சில வார்த்தைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 4-5 மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு வார்த்தை நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சில பேரோட ஐடியாலஜிஸும் அதில் இருக்கும், அவங்களுடைய நம்பிக்கைகள், அது சார்ந்த மீனிங் அப்படியும் இருக்கும். எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் ஒரு கவிஞன் எழுதும் போது அந்த கவிஞனுக்கான ஒரு மனநிலை வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த கவிதையை படிக்கிறவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே அதிகம். அப்படி இருக்கும்போது திருக்குறள் வந்து இன்னுமே டஃப்னு நான் சொல்லணும். வள்ளுவர் சொல்ல வர அதே விஷயத்தை தான் நம்ம சொல்றோமா? நமக்கு நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. சில உரைகள்ல வெவ்வேறு கருத்துக்களும் சில குறள்களுக்கு பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அதை எப்படி பிரிச்சு அனலைஸ் பண்ணி இந்த பொருள் சரியா இருக்கும், இதற்கு இந்த ஓவியம் பொருந்தும்னு முடிவு பண்ணீங்க? பேசிக்காக வள்ளுவருடைய ஐடியாலஜி, வள்ளுவர் சொல்லவர் கருத்து எல்லாமே மக்களுக்கான நல்லதுக்காக தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது, அது தெளிவாக இருக்கும். அது அறம், அவ்வளோதான். அது தாண்டி அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும். உரையில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்கவங்க நம்பிக்கைகள், அவங்கவங்கள ஐடியாலஜிஸ் இதையெல்லாம் வச்சு நிறைய உரை எழுதியிருப்பாங்க. சில பேரோட உரை வந்து திருவள்ளுவர் வழியிலேயே மக்களுக்கானதாகவே இருக்கும். அது உள்ள எந்த லேயர்ஸுமே இருக்காது, அது டைரக்ட் மெசேஜ் கொடுக்கும். அந்த மாதிரி சில பேரோடதை வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 200-250 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் படிப்பேன், நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம், நிஜமாவே வள்ளுவர் சொல்கிற கருத்து மாதிரி தான் இருக்கா, பயாஸ்டாக இருக்கா, அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். எல்லா ஜெண்டர்ஸுமே நான் ஓரளவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். பாடி பாசிட்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். என்னால் என்ன முடியுமோ பாசிட்டிவாக அவருடைய கருத்துக்கு எந்த பங்கமும் வந்துடாமல் நம்ம எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எப்போவுமே எனக்கு கன்ஃபியூஷன் வந்ததே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும், அது மக்களுக்கானதாக தான் இருக்கும், அவங்களுடைய டைரெக்டாக அவங்க நலனுக்கானதாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு இயற்கை காட்சியோ இல்லை ஒரு மனிதரையோ ஒரு சீனை சித்தரிக்கிறது
ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் ஒரு பாடலை படித்து புரிஞ்சுக்கிட்டு சித்தரிக்கும் போது அதை நீங்கள் சரி பார்க்கறது உண்டா? யார்கிட்டயாவது கொடுத்து இது சரியா, உனக்கு இந்த மீனிங் கன்வே ஆகுதா அப்படின்னு கேட்ட தருணங்கள் உண்டா? அது எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்துச்சு, ரிசர்ச் மாதிரி தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணுற கலர்ஸாக இருக்கட்டும், சைஸ், ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நான் அதில் அப்ளை பண்ணுவேன். முதல்ல நான் காட்டுறது என்னோடய அம்மாக்கிட்டேயும் என் பொண்ணுக்கிட்டேயும் தான். வேறு வேறு ஏஜ் கேட்டகரி. அவங்கக்கிட்ட காட்டும்போது குரல் எதுவும் சொல்ல மாட்டேன், மீனிங் எதுவும் சொல்ல மாட்டேன். இது பார்த்தா எப்படி இருக்கும் அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க கரெக்டாக மெசேஜ். அதுதான் என்னோட ஸ்கேல். அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா ஓகே இது கரெக்டாக இருக்கு. நிறைய குரலை நான் மாற்றியும் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெளிவாக புரியலை. அப்போ நம்ம எடிட் பண்ணணும், மாற்றணும், வேறு மாதிரி வரைஞ்சி பார்க்கலாம். அந்த மாதிரி நான் நிறைய குரல் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். நிறைய தமிழ் ஆசிரியர்கள் கிட்ட சந்தேகம் கேட்டிருக்கேன், அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். திருக்குறளுக்கு அப்புறமா வேற என்னென்ன சங்க இலக்கியங்கள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க வரைகிறதுக்காக? நான் இப்போ தொல்காப்பியம் ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ் கேலிகிராஃபி நானாக கற்றுட்டு ஒரு 9 பாட்டுக்கு வரைஞ்சிருக்கேன். அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் கீழடியில் கிடச்ச ஆர்டிஃபெக்ட்ஸை வச்சு ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பெயிண்டிங் அப்படின்னா அது நம்மளை பற்றின ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கணும், நம்மளுடைய வேரை பற்றி பிரதிபலிக்கணும். ஸோ அதனால் கீழடி பற்றி ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ நம்மளுடைய இலக்கியத்தை ஓவியமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வாழ்க்கையோட பெரிய லட்சியம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. ஒரு சின்ன எறும்பு பண்ணுற கையில் இருக்க கட்டி சக்கரை கட்டி மாதிரி நம்மளால் ஏதோ முடிஞ்ச மாதிரி பண்ணிட்டு அது பெரிய ஆசை தான். ஸ்டில் இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு கணக்கு. அதனால் இன்றைக்கி முடிக்கிறனோ எவ்வளோ முடியுதோ முடிப்போம் அந்த மாதிரி. நேற்று நாளை அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் இன்று நம்ம கையில் இருக்குது, அதை எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தையுமே எங்களுடைய வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற வேர்கள் கண்ணுக்கு சித்திரமாக தெரியறதுக்கு பெரிய காரணமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். நன்றி. ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு சித்திரம் அப்படிங்கிறது ஒரு வண்ணப்படம், ஒரு பொம்மை, இல்லை ஒரு காட்சி. ஒரு ஓவியன் கண்கள் அது என்ன? ஒரு ஓவியராக என்னால் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு ஓவியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வேறையாக இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் காட்சின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுடைய மொழி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம், வித்தியாசமாக சவுண்ட் கொடுத்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கும் முன்னாடியே நம்ம கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணது இந்த ஓவியம். அதை கேவ் பெயிண்டிங்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டூல் இந்த விஷுவல் மீடியம் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் மோர் தேன் வாட் யூ திங்க். நீங்கள் ஒரு ஹாபியாக இல்லாட்டி அலங்கரிக்கக்கூடிய விஷயமா மற்றவங்க பார்க்கலாம். ஆனால் எனக்கு இது மொழி மாதிரியே இதுவும் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம். மோர் தேன் தேட் இட்ஸ் எ கம்யூனிகேஷன் டூல். அது ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். எனக்கு இது பர்சனலாக இதை நான் ஒரு ஸ்கில்லாக நான் பார்த்ததே கிடையாது. இப்போ எனக்கு அழற மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் வரைகிறது என்னுடைய வெளிப்பாடு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அதை நான் வேறு மாதிரி வெளிப்படுத்துவேன். கோபம் வருதா, அதை நான் இப்படி வெளிப்படுத்துவேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கா, அதை நான் இப்படி வெளிப்படுத்துவேன். இது ஒரு வெளிப்பாடு. இதோடைய ரூட் ரொம்ப ஆழமானது. இது நம்மளுடைய எவல்யூஷன் கூடவே இதுவும் வளர்ந்துருக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஃபிலிம்ஸ் வரைக்கும் நம்ம முன்னாடி பண்ண கேவ் ஆர்ட் தான், அது கிறுக்குகள் தான். அதுதான் நாம் இப்போ இண்டஸ் வேலியிலேருந்து படிக்கிறோம். கீழடியில் பானையில் அந்த பானை சில்லுலேருந்து எடுக்கிறோம். ஸோ இட் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ விஷுவல். அதை இன்னும் நம்ம யூஸ் பண்ணோம். பவர்ஃபுல்லான ஒரு டூல் அது. அதை இன்னும் நம்ம நல்லபடியாக உபயோகிக்கலாம். மொழி தெரியாத ஒருத்தருக்கு ஓவியம் ஒரு மொழி தான். கண்டிப்பாக அந்த ஓவியத்திலே நம்ம நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கடத்திட முடியும். அற்புதமான விளக்கம். நன்றி. முன்னாடி இருந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இப்போ இருக்கிற எல்லோருமே வாழ்க்கையில் எதையோ நோக்கி ஓடிட்டே தான் இருக்கும், தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் கவலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகவே நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கான டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்ரிடே நம்ம இப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக எந்த வாரமுமே இருக்காது. அன்றைக்கி நாள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கா, நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரீட் வச்சுக்கோங்க. பிடிச்ச சாப்பாடாக இருக்கலாம், படமாக இருக்கலாம். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கெல்லாம் இருக்க பெரிய கவலையை காசு சேர்க்கணும், ஏதோ ஒரு கவலை நம்மளை ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் அன்றைக்கி நாளில் நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க
அது மட்டும் தான் உங்களோட கோல்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு 10 சேர் போட்டு வாழ்க்கையில் வேறு வேறு ஸ்டேட்டஸில் இருக்கிற பர்சனை உட்கார வச்சுருங்க. அங்கே ஹாப்பியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களோட பர்பஸ் அதுதான். அதுதான் ரியல் சக்ஸஸ். ஸோ பீயிங் ஹாப்பி இஸ் பீயிங் ரிச். ஸோ நீங்கள் என்ன வேணால் ஸ்டேட்டஸில் இருங்க. நீங்கள் வந்து மாதம் ஒரு 5,000 தான் சம்பாதிக்கிறேன், அதுக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நாம தான் அதை தேவையில்லாமல் ரிலேட் பண்ணிக்கிறோம். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் வி கேன் பி ஹாப்பி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி. ஒட்டிக்கிட்ட கவலை எல்லாம் தட்டி விட்டு தூசி மாதிரி கடந்து போ அப்படின்றீங்க. ஸோ அப்படியே உங்களை அப்படியே தள்ளிட்டே போங்க. கூட இருக்கவங்களும் அப்படியே சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் தள்ளிட்டே போனீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பெருசாக எந்த கவலையும் இல்லாமல், பேர்டன் இல்லாமல், இந்த இயற்கை மாதிரியே நம்மளும் இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு கல்லூரி பேராசிரியராக நீங்கள் பணியாற்றும் போது மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? சொல்ல விரும்புகிற விஷயம் அப்படின்றத விட நம்ம சொல்கிறத கேட்குற மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்றது வந்து ப்ராக்டிக்கலான கொஷின். இப்போ வந்து அவங்களுக்கு தேவையானதை சொல்லும் போதே கேட்குற மனநிலையில் நிறைய பேர் இல்லை. அது அந்த வயசுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸ்கூல் விட்டு காலேஜ் வராங்க அப்படின்னும் போது ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா 20 பிள்ளைங்க ஒரு தேடலோடு இருப்பாங்க. அவங்க உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. அது அந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் அவங்க பி எ பார்ட் ஆஃப் லைஃப்னு கூட சொல்லலாம். அவங்களோட முக்கியமான முடிவுகளாக இருக்கலாம், அவங்க கவலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் அவங்களுக்கு முழுசாக கொடுத்துருக்கேன். ஸோ எனி டைம் எதை பற்றி வேணாலும் அவங்க என்கிட்ட பேசலாம். மற்றபடி கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்களை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. ஸோ எல்லாருக்கும் என்னால் இந்த மெசேஜை கொடுக்க முடியுமானா நான் கொடுக்கறத கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அது தாண்டி நான் வந்து யோசிக்கல. ஒரு 2 பசங்க வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. உங்களை ரொம்பவும் ஈர்த்த இல்லை இம்ப்ரெஸ் பண்ண ஓவியர் யார்? நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு மறைந்த ஓவியர் இளையராஜா, அவரோட ஓவியங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தேடின ஒரு விஷயம் அவரோட ஓவியத்தில் இருக்கும். நம்மளுடைய ரெஃப்ளெக்ஷன், நம்மளை வந்து பெயிண்டிங்காக பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய முக லட்சணம், முக அமைப்பு, பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி ஒரு பொண்ணு அங்கே பெயிண்டிங்கில் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படின்னு அந்த பெயிண்டிங்கில் இருக்கும். அடுப்படியில் இருக்கிற ஒரு பொண்ணு, இயல்பாக மேலே படுற வெயில், அது பக்கத்தில் ஒரு நிழல், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் தேடின ஒரு விஷயத்த வந்து அவரோட பெயிண்டிங்கில் தான் நான் முதல்ல பார்த்தேன். இன்னும் நிறைய ஓவியர்கள் வரைஞ்சிருக்கலாம், நான் பார்த்தது அவரோட தான். ஸோ அவரோட பெயிண்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயல்பான ஓவியங்கள் உங்களை ஈர்க்கிறதால தான் உங்களுக்கு இயல்னும் புனைப்பெயர் வச்சுக்கிட்டீங்களா? இயல் வந்து எனக்கு தமிழோட நெருக்கமாக ஒரு பேர் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய கசப்பான சம்பவங்கள் கூட நடக்கும். சில பேர் முகத்துக்கு நேராக அவமானப்படுத்துவாங்க, வேணும்னே சொல்லுவாங்க. நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா பேய் மாதிரி கற்றுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி பெயிண்டிங் எல்லாம் ஒரே நைட்டில் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். ஆயில் பெயிண்டிங் இப்போ வந்து என்னை வரைய சொன்னீங்கன்னா எனக்கு கையெல்லாம் நடுங்கும். ஏன்னா ஆயில் பெயிண்டிங்லாம் என்னன்னு எனக்கு முழுசாக இப்போ தெரியும். அதை எப்படி பண்ணணும், அது எத்தனை நாள் எடுக்கும், எத்தனை லேயர்ஸ். அப்போ கற்றுக்கிற ஆர்வத்தில் 5 அடி ஆயில் பெயிண்டிங்கை நான் ஒரே நாளில் முடிச்சிருக்கேன். ஒரு புத்தருடைய பெயிண்டிங், அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஃப்ளாஸ் இருக்குது. ஆனால் அந்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், அந்த கலை மேலே இருக்கிற ஒரு காதல், அதெல்லாம் தான் எனக்கு வந்து அந்த பெயிண்டிங் ஞாபகப்படுத்தும். இன்னும் எங்கள் வீட்டு ஹாலில் அந்த பெயிண்டிங் இருக்குது. இதெல்லாம் போய் நான் ஆசையாக காட்டுறேன்னும் போது அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. சில பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீ தயவு செஞ்சு ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்காத, உனக்கு என்ன தோணுது அதை வர, அது உன்னை வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீ ஆரம்பிச்சிட்ட, உன்னோட ஜேர்னி ஆரம்பிச்சிடுச்சு, உனக்கு தோன்றது நீ வரைய ஆரம்பிக்கிற, அப்படியே கற்றுக்கோ, என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் கற்றுட்டு வரேன். அது வேறு ஒரு தனித்துவமான ஒரு பாதையை வந்து க்ரியேட் பண்ணும். நீ வந்து ஃபைனான்ஸ் படிக்கலைன்னு வருத்தப்பட வேண்டாம், அதுக்கான முயற்சி அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ இயல்பாக என்ன பண்ணுறியோ அதே பண்ணு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபைனான்ஸ் படிக்கணுமா
இல்லாட்டி என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களா? சில எக்ஸிபிஷன்லலாம் போய் நம்ம ஒர்க்ஸ் காட்டும்போது என்னோட அம்மா பெயிண்ட் பண்ணுவாங்களா, எங்கள் தாத்தா பெயிண்ட் பண்ணுவாங்களாலாம் கேட்டிருக்காங்க. முன்னாடி தலைமுறையெல்லாம் வந்து ஓவியர்களாக இருந்திருக்காங்களான்ற கேள்வியுமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை வச்சுருக்க ஆர்ட் கேலரிஸும் உண்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப டெப்ரெசிங்கான ஒரு காலகட்டம். அப்போ வந்து எனக்கு கோபம் தான் வந்துச்சு, வருத்தம் போய் கோபம் வந்துச்சு. எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் படித்து ஒன்றும் ஓவியத்தை வந்து கற்றுக்கல. அவங்க வரைஞ்சி ஓவியத்து மேலே இருக்க ஆர்வத்தினால போய் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தானே கற்றுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிறது நான் எங்கேயும் கற்றுக்கல, எனக்கா தோன்ற ஒரு விஷயம், அது ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கல, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படின்னும் போது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இது இன்பில்ட்டாக வர ஒரு பேஷன். அது எவ்வளோ அழகான விஷயம். ஒருத்தவங்க ஃபேஸை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி வரையிறது அப்படிங்கிறது அது எவ்வளோ அழகான விஷயம். இது வந்து நம்மளை பற்றி குறைவாக மதிப்பிட்டுக்க எதுவும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ யாரும் வந்து நம்மளை வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கான ஸ்பேஸை நாமளே க்ரியேட் பண்ணுவோம். யார்கிட்டையும் நாம் நிற்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அந்த கோவம் தான். அப்போது மறுபடியும் நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு எந்த ஆர்டிஸ்ட் பிடிக்குமோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன், அவங்களுடைய டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணுவேன், அவங்கள பற்றின புக்ஸ் அதை பற்றி நிறைய படித்தேன். புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சுன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை அது இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெனக்கெடணும், பொறுமை அதிகம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எதை வேணால் இப்போ லேர்ன் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எனக்கு ஓவியம் வரைய பிடிக்குது, ஆனால் இயல்பில் எனக்கு ஓவியம் வரைய வராது. அப்படிங்கிறப்போ இந்த ஓவியக்கலை அப்படிங்கிறது ஒரு இன்பார்ன் டேலண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பை ப்ராக்டிஸ் யார் வேணாலும் ஓவியர் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து கொஞ்சம் ப்ராடர் டாபிக் தான். கலையை வந்து நம்ம எந்த துறையிலையுமே ப்ரொஃபஷ்னலாக ப்ரொடக்டிவான ஒரு துறையாக பார்க்க முடியாது. கலை அப்படிங்கிறது மனிதனுடைய இன்பில்ட்லேருந்து வர ஒரு விஷயம். அது எல்லா கலையும் எல்லா மனிதனுக்குமே இன்பில்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்ன சூழ்நிலையில் நீங்கள் வளர்றீங்க, உங்களுடைய ட்ராவல் தேடல், எந்த கலை உங்களுக்கு பிடிக்கும், இல்லை கலை பிடிக்குமா பிடிக்காதா, வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஓவியம் பிடிச்சிருக்கு, கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் போய் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுவும் ஒரு அழகான விஷயம்தான். இல்லை அவங்களுக்கா ஒரு ஆர்வம் இருக்குது, அவங்க நல்லா வரைகிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஃப்ளாஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அந்த மிஸ்டேக்கை தான் சுட்டி காட்டணும். நீ வரையாதன்னு சொல்லக்கூடாது. உனக்கு சரியாக வரைய வரல, வரையாத அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையா? நல்லா வரைகிற, ஆனால் இது இப்படி வரையக்கூடாது, எப்படி வரையணும்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஆர்வத்தினால ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டாலும் சரி, இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் வரைஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு படைப்பாளி. அது ஓவியமாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஆயிட்டீங்க. உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் உணரணும். ஸோ நீங்கள் எப்படி வரைஞ்சாலுமே சரி, பார்ன் ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஆர்வமும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலங்களில் ஓவியம் கற்றுக்கிட்டு அதை வந்து வரையறதுக்கு ஆரம்பிக்கிறவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே முழு ஆர்வத்தோட ஓவியம் கற்றுக்க வராங்களா? டு பி ஹானஸ்ட், பெருசாக அதை யாரும் இப்போ மதிக்கிறது கிடையாது. ப்ரொடக்டிவாக அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் துறை ஆக்கிட்டாங்க. மோஸ்ட்லி ட்ராயிங் கற்றுக்க வரவங்க எல்லாரும் நான் இதில் சம்பாதிக்க முடியும்னு கேட்குறாங்க. கலைத்துறையை ப்ரொடக்டிவாக நம்ம மாற்ற வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு, அதனால நம்ம மாற்றிட்டோம். ஆனால் அதோட இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் விலையே வைக்க முடியாது. ஆனால் நம்ம தேவைக்காக நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அதையும் ஒரு ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரியாக மாற்றி ஒரு போர்ட்ரேட்டாவோ கமர்ஷியல் பர்பஸ்க்காகவோ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பொறுப்பை நீங்கள் உணரணும், வேல்யூவை நீங்கள் உணரணும், ஒரு கலையை நீங்கள் மதிக்கணும். ஓவியமோ இல்லை பாட்டோ இல்லை நடனமோ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த கலை மேலே உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அதோடைய வேல்யூ, அதோட ஆழத்தை நீங்கள் உணரணும். அதை நீங்கள் முழுசாக உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக உங்களுக்கு ஒரு மதிப்பு வருதுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க முடியும். அந்த கலையை கற்றுக்கும் போதே நான் இதில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அந்த மாதிரி கேட்குறது வந்து அது வெறும் ப்ரொஃபஷ்னல் வே மட்டும்தான், அது கலையாக பார்க்க முடியாது. பொதுவாக நிறைய பேர் வந்து பள்ளி கல்லூரி பருவங்கள்லேயே வந்து இந்த பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணுவாங்க.
அது ஒரு ஹாபியாக மட்டுமே வச்சுப்பாங்க. இதை நான் வந்து கெரியராக எடுத்துக்க முடியாது, பொழுதுபோக்காக மட்டும் தான் நான் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் கெரியராக எடுத்துக்கிறதுக்கான ஸ்கோப் நல்லா இருக்கா? கரியரை எடுத்துக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது விஷுவல் இல்லஸ்ட்ரேஷனுக்கு. இப்போது ஏஐ வந்துடுச்சு. ஏஐ வந்ததுலேருந்து, ஏஐ ஆர்ட் எஸ்பெஷலி வந்ததுலேருந்து ஓரளவுக்கு அடிபட்டுடுச்சுன்னே சொல்லலாம், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ஆனால் இதுக்கான கேரியர் ஆப்ஷன் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு தெரியணும் என்ன எலிமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு நாலேஜ் இருக்கணும், அந்த ஒர்க் பற்றி ஆர்ட்டை பற்றின நாலேஜ் இருக்கணும். ஏஐ அப்படிங்கிறது ஒரு டூல் தான், நாலேஜ் கிடையாது. ஏஐ வந்து ஒரு பென்சில் பேனாக யூஸ் பண்ணி நீங்கள் வரைகிறதும், இல்லை கேன்வாஸில் ப்ரஷில் வச்சு வரைகிறதும், டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதும், அதே மாதிரி ஏஐயில் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்ணுறீங்க. இப்போது மேனுவலாக நம்ம பண்ணுற ஒர்க்கை விட ஏஐ ஆர்ட்டுக்கு இருக்கிற வேல்யூ ரொம்ப கம்மி. நீங்கள் என்ன ஐடியாஸ் போட்டு இன்புட் போட்டு பண்ணணுன்னாலும் அதோட வேல்யூ வந்து கம்மி தான். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை விட்டுடணுன்னு எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் படிக்கலாம், அதுக்கான வேல்யூ இன்னும் இருக்குது, இனிமேலும் இருக்கும், இன்னும் அதோட வேல்யூ அதிகமாகும் நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்கோப்பாக பார்க்கும்போது நிறைய இருக்குது. ட்ராயிங், பெயிண்டிங், இல்லை போர்ட்ரேட் ஸ்கெச்சஸ் பண்ணுறது மட்டும்தான் இதோடைய துறைன்னு கிடையாது. இது திரைப்படங்களில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், யூ&ஐ யூஎக்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். எல்லா துறையிலையுமே கிட்டத்தட்ட இல்லஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த விஷுவல் மீடியம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ ஆஸ் அ ஃபீல்ட் இட் இஸ் அ குட் ஆப்ஷன். அது தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன தயக்கம் வரும், இவ்வளோ நாள் பரவாயில்ல, இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, முக்கியமாக ஏஐக்கு அப்புறம் இந்த உலகம் வந்து கலைத்துறையை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறச்சுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வியே கேட்டேன். ஏஐயோட ஃபேஸ் வந்து கொஞ்ச நாள் தான். ஏன்னா நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் நீங்கள் வந்து வேறு வேறு இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே அது திருப்பி கொடுக்கறது ஒரே மாதிரியான இமேஜ் தான். போர் அடிச்சிடும். அதில் ஒரு இயல்பு இருக்காது, ஈர்ப்பு இருக்காது, புதுசாக எதுவுமே இருக்காது. அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, பிளாஸ்டிக் மாதிரி. அது அவ்வளோதான். அதோட வேல்யூ வந்து ரொம்ப காலம்லாம் இருக்காது. ஆனால் அதை யூஸ் பண்ணி உங்களால் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ண முடியுமானா முடியும். உங்களுக்கு வந்து ஆர்ட்டுக்கான நாலேஜ் இருக்குது, விஷுவல் எலிமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது, அது துறையாக இருக்குது. நீங்கள் ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வழக்கமாக ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ குட் ஆப்ஷன். ஓவியங்களில் வகைகள் இருக்கும்ல மேம், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஓவியங்களோட வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திருக்குறளுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். சரியலிசம், மெட்டஃபாரிக்கல் ரியலிசம் இதுதான் மெயினாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட், கியூபிசம் இருக்குது, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணதில் மெட்டஃபாரிக்கல் ரியலிசம் பார்த்திங்கன்னா ஒப்பீடு அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் ஒரு மெசேஜாக நான் கன்வே பண்ணணும், விஷுவலாக கன்வே பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருடைய கெட்ட புத்தியை வந்து நான் எப்படி காட்ட முடியும், அவங்க கிட்ட போகிறது ஆபத்தானது அப்படிங்கிறத எப்படி காட்ட முடியும். இதுக்கெல்லாம் ஒப்பீடு இருக்கும் இல்லையா. நம்ம பழமொழியே இருக்கும், எனக்கு பாம்பு காது அப்படின்னு சொல்லுவோம், முதல கண்ணீர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுற ஒப்பீடுகளையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்ரியலிசம்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ எந்த விஷயத்த, எந்த எமோஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அந்த இடத்துல ஒரு முழு உருவமோ ஒரு ஆளோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்க்கு நான் எப்படி வரைஞ்சேன்னா, ஒரு பெரிய நிலப்பரப்பில் ஒரு காது மட்டும் நிற்கும் தனியாக. அந்த காதுக்கு மேலே பெரிய கிரீடம் ஒன்று வரைஞ்சிருப்பேன். சரியலிசம்ங்கிறது அதுதான். உங்களுக்கு என்ன சொல்ல வரணுமோ, எந்த அங்கம் உங்களுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோடைய ஃபிசிக்ஸ், அதோடைய டைனமிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற முடியும். ஒரு மெல்ட்டான ஹார்ட்டை நீங்கள் வரைய முடியும். மெல்ட்டான ஹார்ட் எங்கன்னா இருக்குமா, ஹார்ட் முதல்ல எங்கன்னா இருக்குமா. ஆனால் சரியலிசமில் நீங்கள் அதை கொண்டு வரலாம். சரியலிசமில் எல்லையே கிடையாது, எதை எப்படி வேணால் நீங்கள் வரையலாம். ஆனால் சொல்ல வந்த விஷயத்த நீங்கள் எப்படி சொல்லணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி சொல்லிட முடியும். ஒரு வெற்றியை வந்து சரியலிசமில் ஒரு குரலில் நான் வரைஞ்சிருந்தேன். ஒரு பெரிய ஹார்ட் ஒரு நிலத்தில் நிற்கிற மாதிரி, அது மேலே மனிதர்கள் ஏறி போகிற மாதிரி, ஹார்ட்டுக்கு மேலே டாப்பில் ஒருத்தன் வந்து கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி. அது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவன் வந்து ஏதோ வெற்றி அடைஞ்சிட்டான், இங்கேருந்து மேலே கஷ்டப்பட்டு ஏறி போய் நின்று கத்துறான் அப்படின்னு நமக்கு தெரியும். இது சரியலிசம். ரியலிசம் இருக்கிற மாதிரியே வரையிறது, அதுதான் சேலஞ்சிங்கு. அதில் வந்து கண் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். சரியலிசமில் அப்படி கிடையாது, நீங்கள் கண்ணை எங்கே வேணால் வைக்கலாம், சொல்ல வர விஷயத்தை மட்டும் கரெக்டாக சொன்னட்டா சரியாக இருக்கும். இப்போ டெக்னிக்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா, நான் வாட்டர் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன்,
பென் அண்ட் இங்க் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ்டல்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மீடியம் இருக்கோ அது வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். 1330 திருக்குறளையுமே நீங்கள் ஓவியமாக வரைஞ்சிருக்கீங்க. அந்த கடைசி குறள் வரையும் போது உங்களுக்குள்ளே இருந்த அந்த நெகிழ்வான தருணம் என்ன? அதை நீங்கள் எப்படி இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிக்கிட்டீங்க? கடைசி பெயிண்டிங் 1330வது குறள் வந்து ஒரு ஓப்பன் ஈவெண்ட்டாக வச்சேன். பெரிய கேன்வாஸில் லே அவுட் போட்டுட்டு யார் வேணால் வந்து பெயிண்ட் பண்ணலாம். கடைசி குறள் பெயிண்டிங் எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ப்ரஷ்ஷு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணாங்க. கலர் அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது வந்து ஆர்ட் சப்ளைஸ் தான். இப்போ 10 வாட்டர் கலர் ஷீட் வந்து ஒரு 300-400 ரூபாய் வரும். நான் வந்து டெய்லி வரணும். ஸோ அது வாங்கிட்டே இருக்கணும். மல்லிகை சாமான் மாதிரி மல்லிகை சாமானை விட அதிகமான ஆர்ட் சப்ளைஸ் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு பெரிய தேங்க்ஸ் என்னோட அம்மாவுக்கு, என்னோட பொண்ணுக்கு, தம்பிக்கு தான். அவங்க தான் பில்லர்ஸ் மாதிரி நின்னது. இப்படி பண்ணு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. எந்த ஒரு படைப்பாளியுமே தன்னுடைய படைப்பை மற்றவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய அவ்வளோ பெரிய திருக்குறள் ப்ராஜெக்டில் கடைசி குறளோட பெயிண்டிங்கை வந்து பொதுவாக மக்கள் வந்து பண்ணட்டோன்னு விட்டுருக்கீங்க. எனக்கு உண்மையிலே அது ஆச்சரியமாக இருக்குது கேட்கும்போது. எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. இவ்வளோ ஜானி நிறைய பேர் என் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 100 பேராச்சும் 1330 குறளையும் என் கூடவே படிச்சிருப்பாங்க. அதோட அர்த்தத்தை புரிஞ்சிருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை நான் எப்படி பகிர்ந்துக்கிறது? இந்த ஒரு சக்ஸஸ் வந்து உங்களாலேயும் அது நடந்திருக்கு. அதை நான் எப்படி வெளிப்படுத்துறது? அதனால அந்த கடைசி குறள் நீங்கள் யார் வேணால் வந்து வரையலாம் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பெயிண்டிங் பார்க்கும்போது. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க, எம்ப்ராய்டரி ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அந்த கேன்வாஸில் எம்ப்ராய்டரியும் இருக்கும், மணி வச்சு குச்சி வச்சு அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்துச்சு. கடைசி நாள் கிட்டத்தட்ட 4 வருஷம் தொடர்ந்து விடாமல் பண்ணது நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. முடிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நிஜமாவே நம்ம முடிச்சிட்டோமா, நம்ம தானாங்கிற மலைப்பும் வந்திருக்கோம். இன்னொன்று வருத்தம் இருந்துச்சு. அவ்வளோதானா அப்படி ஒரு வருத்தம். பாதிலே விட்டுட்ட மாதிரி இருக்கு. எனக்கு திருக்குறள் முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணலை இப்போ கூட எனக்கு. ஏன்னா நமக்கு கிடைச்சது வந்து 1330. நிஜமா அவ்வளோதான் எழுதினாரானா நமக்கு தெரியாது. அதனால அவ்வளோதானா, வேற எங்கேயாவது இருக்குமோ, இனிமே கிடைக்குமோ அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கேன். 1.25 அடி குறள் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறி இருக்குன்னே சொல்லணும். அப்போ பயங்கர சேஞ்சஸ். குறளெல்லாம் படித்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது உங்களை எதுவுமே பாதிக்காது. அப்படியா சரி ஓகே, இல்லையா சரி ஓகே, ஒரு மாதிரி ஏன் டிட்டாச்சாகவே இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எதுக்குமே பெருசாக நம்ம இப்போ மனசு ஈஸியாக வந்து உங்களுக்கு எதையுமே கவலைப்படாத மாதிரி வச்சுக்கோம். ஓ இவர் வந்து ரொம்ப ஆட்டம் போடுறாரா, இவருக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்னு நமக்கு தெரிகிற மாதிரியே இருக்கும். அவர் தப்பு பண்ணுறாரு, ஸோ அவர் பண்ணது பலன் அவருக்கு கிடச்சிரும். அது வந்து முன்னாடியே நம்ம சின்ன வயசுலன்னு சொல்லி கொடுத்தது தான். நீ வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஆனால் அது நம்ம லைஃப் ஸ்டைல்லலாம் அது ஞாபகம் வருமா தெரியாது. ஆனால் அந்த திருக்குறள் படித்தது எல்லாம் டான் வந்து நிற்கும். யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த திருக்குறள் ஃபேஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஒருவேளை நம்ம மேலே ஏதாவது ப்ளேம் வந்துடுமோ, ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அவங்களுக்கு என்ன ஆகும், தேவையே இல்லாமல் நம்ம கனெக்டடாக நமக்கு எதுவுமே அதில் பாதிப்பு இருக்காது. ஆனால் தப்பு பண்ணுறாங்கன்ற பதட்டம் கோவம்லாம் நமக்கு ஓட்டிக்கும். தேவையே இல்லாமல் நம்ம நேரத்தை வந்து அதில் வீணடிப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்க மேலே அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். எங்கேயோ இருக்க டென்ஷன் தான் எங்கேயோ வந்து காட்டுவோம். ஸோ இப்போ திருக்குறளில் அந்த செல்ஃப் அனாலிசிஸ், சோஷியல் அனாலிசிஸ் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா சரி ஓகே நடத்து அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன நடக்க போது எனக்கு தெரியும், நீ தப்பு தான் பண்ணுற அது எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கான பலன் உனக்கு கிடச்சிரும். நீங்கள் திருக்குறளுக்காக நிறைய ஓவியம் வரைஞ்சிருக்கீங்க. உங்கள் ஓவியத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு பண்ணிட்டீங்கன்னே சொல்லலாம். ரொம்ப நன்றி. இன்னும் அது நிறைய பேருக்கு போய் சேரணும். எல்லாரும் திருக்குறளை படிக்கணும். இது எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்துக்க முடியும். ஆனால் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது தான். அதையும் நான் ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் பொருந்தாது. வள்ளுவர் வந்தார்னா நான் கேட்பேன், உங்கள் லைஃப்பில் பொண்ணுங்க என்னவா இருந்தாங்க, அவங்களுக்கு கல்வி கிடைக்கலையா? அப்போது சங்க இலக்கியங்கள்லாம் பெண் பார்ப்புலவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுக்கான கல்வி என்னவா இருந்துச்சு? உங்கள் காலகட்டத்தில் பெண் கல்வி பற்றி ஏன் எதுவும் இல்லை? பெண் கல்வின்னு ஏன் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்ற கேள்வியும் எனக்கு வரும். அது சாதாரணமாகவே இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு தெரியும்ல,
அவர் எழுதுனதுல நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த பெண் வந்து வீட்டை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறான்னு தெரியும்ல. அப்படி இல்லாமல் வெறும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும்தான் அந்த பெண் அப்படிங்கிற ரோல் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் வரைவின் மகளிர் அதில் நிறைய கோபம் இருந்துச்சு. ஏன்னா பேசிக்கலி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை 2 பேர் பண்ணுறாங்கன்னா 2 பேர் மேலேயுமே தப்பு. இதில் ஒருத்தவங்களை மட்டும் திட்டி அவங்க நிற்கிற இடம் அந்த பூமியை கூட வந்து அது சபிச்ச ஒரு இடமா பார்த்து அந்தளவுக்கு கீழ்த்தனமாக அந்த ஒருத்தரை மட்டும் பார்த்து ஏன் சொல்லணும்? ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒரு பேர் வைக்கணும்? ஸோ இன்னொருத்தரை ஏன் விமர்சனம் பண்ணலை, இன்னொருத்தருக்கு ஏன் ஒரு பேர் வைக்கல? அந்த தப்பு 2 பேருமே தானே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க செயலை கண்டிக்கிற மாதிரி ஏன் இல்லை? அந்த மாதிரி குரலெல்லாம் வந்து என்னோட தாட்டை வந்து நான் பெருசாக அதில் வரையில. அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதையும் வரைஞ்சேன். ஆனால் அது மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் சொன்னது தான் வரைஞ்சேன். அண்ட் புலால் உண்ணாமை, நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனால் அந்த இடத்துல அந்த குரலெல்லாம் வரையும் போது நான் அவர் இடத்துல நின்று தான் வரைஞ்சேன். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மனசு ரொம்ப கஷ்டப்பாயிடும், ரொம்ப லோவாயிடும். ஆனாலும் அவர் இடத்துல இருந்து நான் வரைகிறதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக அவருடைய விஷயம்லேருந்து தான் நான் வரைஞ்சது. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு சிலது வந்து முரணாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவையானது நிறைய இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து கிளென்ஸ் பண்ணிடும், டீடாக்ஸ் பண்ணிடும். லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் வார்த்தையில் சொல்லணும்னா ஆமாம். இந்த திருக்குறள் வரையும் போது இருக்கக்கூடிய இன்னொரு சேலஞ்சான கொஷின்னு நான் கேட்குறேன் மேம். காமத்து பால் வரைகிறது. காமத்து பாலை பற்றி பேசுறதுக்கே நிறைய பேர் வந்து தயக்கப்படுவாங்க. காமத்தையும் காதலையும் கொச்சையான வார்த்தைகளாகவே இன்னைக்கும் நிறைய பேர் தவறான புரிதல்லையும் இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்தும் போது, அதுவும் திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த பொருள் கடுமையாகணும்னு நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த ஓவியம் வரைகிறதுல உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருந்துச்சு? காமத்து பால்னா எனக்கு வந்து அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. நான் ஒரு குறள் கூட படித்ததில்லை. காமத்து பால் ஏன் யாருமே பேசலை அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அதை படித்த பிறகு நிறைய ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. அது வந்து உடல் சார்ந்தது, அது வந்து காமம், வெறும் லஸ்ட் அந்த மாதிரி. ஆனால் மலரினும் மெலிது காமம்னு அந்த வார்த்தையை நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த பிம்பத்தையே உடைச்சிட்டாரு. ஸோ காமம் அப்படிங்கிறது லஸ்ட் கிடையாது. ஒருத்தர் மேலே இருக்கிற அதீத விருப்பம்தான் காமம். அது காதல் மாதிரி ஒரு அழகான வார்த்தை. அதோட அர்த்தத்தை நம்ம வேறு மாதிரி பார்க்குறோம். ஆல்சோ காமத்து பாலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பை மட்டுமே சொல்லி பெருசாக எந்த குறளும் இருக்காது. அங்கே ஒரு பெண்ணோட உடலை வர்ணிக்கிறார்னா அந்த பெண்ணுடைய ஆன்மாவையும் அந்த பெண்ணுடைய வர்ச்சுவையும் அந்த பெண்ணுடைய வேல்யூவையும் தான் ஒரு கடைசியில் முன்னிறுத்துவார். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது உடம்போட என்றைக்குமே நின்னதில்லை. இந்த காமத்து பால் உணர்வோடு இணைஞ்சிருக்கும். அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க அப்படிங்கிறது அதில் தெரியும். ஒரு பொண்ணை எப்படி அணுகணும் அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த காதல் அப்படி தான் இருக்கும், அந்த கிரேசினஸ் அப்படி தான் இருக்கும். அந்த ஊடல் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தை அதோட அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னா அட்லீஸ்ட் 50% டைவர்ஸ் கேசஸ் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஊடல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுவும் இருக்குது. இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் சில குரல்லலாம் அவர் புலம்புற மாதிரி இருக்கும். நிம்மதியாகவே விட மாட்டேங்கிற, எதுக்கேத்தாலும் சந்தேகப்படுறா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும் அந்த படிக்கும் போதே. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறா அந்த மாதிரி ஒருத்தர் புலம்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வள்ளுவர் எழுதுன மாதிரி இருக்கும். அழகாக பொசசிவ்னஸ் பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வள்ளுவருக்கே அந்த நிலைமை தான். அதனால் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கணுன்னே இந்த அவசியமும் இல்லை. யூ கேன் லிவ் வித் தட். அது அப்படி தான் இருக்கும். அதனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. மாற்ற முடியவில்லையா, ஏற்றுக்கொள். இன்னொன்று, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மெயின் எலிமெண்ட்டாக அவர் சொல்கிறார், அதை ஊடல் அப்படின்றது. அது எவ்வளோ அழகான விஷயம். இப்போ பெரிய ப்ராப்ளம் வர்றதே என்னென்னா ஈகோன்னு நினச்சிக்கிறோம். சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஈகோவாக எடுத்துக்கிறோம். அந்த வல்னரபிலிட்டியே யார்கிட்டையும் இல்லை, ஈகோ தான் வந்து நிற்கிது. எத்தனை வருஷம் ஒன்றா வளர்ந்தாலுமே சரி, ஒருத்தர் வல்னரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக சொல்ல வர்றதே. அதில் அந்த மனுஷன் ஓ மை காட் வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன்ல எனக்கு வந்து அவர் மேலே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு குரல்லே இப்படி போட்டு உடச்சிட்டாரு. காமத்து பால் அந்த கோலை பிடிச்சி அணங்கு கொள்ள ஆய்மையில் கொள்ளும் அதில் இருந்து
சில நுவான்சஸ்லாம் இருக்கும். அந்த கண்ணு மை வைக்கும்போது அந்த குச்சி ஒரு உறுத்தலை கொடுக்கும். அந்த உறுத்தலையும் ஒரு ரிலேஷன்ஷிப்போடைய டைனமிக்ஸையும் கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஒரு பொண்ணு எப்படி யோசிப்பாலோ அதே மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நான் கேட்க வந்தேன். கண்ணில் மை வைக்கிற பெண்ணுக்கு அந்த இயல்பான உறுத்தல் தெரியும். அது தெரியாத ஒருத்தர் அதை வர்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுதான் ஒன்று, ஆண்கள் அப்போ மை வச்சிருக்கலாம். இன்னொன்று, அந்த அளவுக்கு க்ளோஸாக அந்த பொண்ணை புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ஸ்பேஸை அந்த அளவுக்கு அவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம். ஒரு பிரிவு வருது, இந்த அளவுக்கு நீங்கள் காதலிக்கிறீங்க, எல்லாமே ஓகே, கிரேசினஸ் எல்லாமே ஓகே. ஒரு பிரிவு வரும்போது அதை எப்படி அணுகணும்? ஸோ இப்போ ரொம்ப தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு காதல்னால் எப்படி இருக்கும், ஒரு பெண் மேலே வர காதல் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும், எந்த அளவுக்கு உங்களை அந்த வல்னரபிலிட்டியை அது கொடுக்கும் அப்படின்னு. அந்த பிரிவுன்னு வரும்போது அது எந்த அளவுக்கு டீசெண்டாக இருக்கணும், அந்த பிரிவில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கிறீங்கன்னே தெரியும். அது ஆழமாக சொல்கிறது தான் காமத்துப்பால். அந்த காமத்துப்பால் அந்த பார்ட் பர்டிகுலராக நான் மறைஞ்சு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு 2-3 மெசேஜஸ் வந்துச்சு. ஒரு தம்பி மெசேஜ் அனுப்பியிருந்தார். அந்த குரலில் ஆணுடைய கண்ணீர் இருக்கும். கண்ணீர் அவ்வளோதான், அது ஒரு எமோஷன் குரல் பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் ஆணை தான் பிரதிபலிச்சிருந்தேன். உங்கள் திருக்குறள் ஓவியத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஒருத்தர் கமெண்ட்ல, அக்கா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, நான் அழுதுகிட்டே இருந்தேன் 1 வாரமாக, ஆனால் இந்த பெயிண்டிங் பார்த்தேன், அதில் இப்படி தான் இருக்கும், இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போதுலேருந்து இப்படி தான் இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தான். இட் ஃபீல்ஸ் லைக் இப்போ எந்த ஒரு மோசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இதெல்லாம் சரியாக போயிருண்டா, விடு, வா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், அதுவும் நீங்கள் நம்புகிற ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஹோப்பை தான் அந்த குரல் கொடுத்துச்சு. பிரேக்கப்னால் இப்படி தான் தம்பி இருக்கும், அதுக்காக நீ இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, அந்த பொண்ணோட நல்லதுக்கு யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இருந்து ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பையன் சொல்கிறான், சரியாக போயிடும்னு தோணுதுக்கா, நான் சரியாயிடுவேன், ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தான். ஒரு ஆறுதலாகவும் இருக்குது, ஒரு வழித்துணையாகவும் இருக்குது. ஆமாம், நாளைக்கான இந்த ஹோப் இருக்குல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்றது தாண்டி எனக்கு அதுதான் மோசமான நிலைன்னு தோணும். ஏன் நமக்கு நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம கேட்குற கேள்வி, இது நமக்கு மட்டும் இல்லை அப்படின்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஹோப் வரும். ஓ, அப்போ எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குதா, அப்போது இவ்வளோ நாளில் சரியாயிடுமா, இது மாதிரி சரி ஆயிருக்காங்களா, இப்போ எல்லாருக்கும் இப்படி தானா அப்படின்னு முன்னாடி நம்மளை நகர்த்துற விஷயத்தை தான் அந்த குரல் பண்ணியிருக்கு அந்த தம்பிக்கு. இன்னும் சில பேர் ஏன் ஆண் அழற மாதிரி வரைகிறீங்க, ஆண் அழமாட்டான், ஆணுக்கு அழலாம் தெரியாது, பொண்ணுக்கு தான் அழ தெரியும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னால் அது ஒரு எமோஷன், அவ்வளோதான். அது இந்த பாலம்லாம் இல்லை, அது காதல், அது பிரிவு, அது ஒரு எமோஷனில் வர கண்ணீர், அது மட்டும்தான் நான் போர்ட்ரே பண்ணியிருக்கேன். ஆணுக்கும் அழுகை வரும், அது வெளியே காட்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. வெளியில் காட்டாமலாம் இல்லை, வெளியில் காட்டுவாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, பண்ணணும், அதுதான் இயல்பு. அது அவங்க பண்ணாலுமே மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அப்படி இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிறது, அது குறைச்சி மதிப்பிடுறது, அழறதையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறையோ. ஆனால் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இவர் செம வல்னரபிள், ஐயோ. சிரிப்பை போல, மகிழ்ச்சியை போல, கோபத்தை போல அழுகையும் ஆணுக்கும் உரியது தான். ஆமாம், நிறைய இருக்கு. நான் காமத்துப்பாலை பற்றி பேசிட்டே இருப்பேன், அவ்வளோ இருக்கு. ஆனால் எனக்கு அது எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும்னு எனக்கு கேட்கும். திருக்குறளை நீங்கள் ஓவியமாக வரைகிறப்போ அறத்துப்பால் பொருட்பால் இதை வரையும் போது இருக்கிற சேலஞ்ச் ஒரு மாதிரி இருந்திருக்கும், காமத்துப்பாலை வரையும் போது இருக்கக்கூடிய ஒரு சவால் வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ஓவியத்தை கொண்டு வரும்போது உங்களுக்கே சில குறள்கள் பிடிச்சிருக்கும், ஆஹா இதில் நல்லா வரைஞ்சிருக்கோமே, இதில் அந்த குறளுடைய உண்மையான அர்த்தத்தை அழகாக கொண்டு வந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரசித்த குறள். இந்த குறள் 1088 தகையனங்குறுத்தல்ல, ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு. இதோட அர்த்தம் களத்தில் பகைவரை கலங்க வைக்கும் என் வலிமை இதோ இந்த காதலியின் ஒளி பொருந்திய நெற்றிக்கு வளைந்து கொடுத்து விட்டதே அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு இதான் என்னோட பெயிண்டிங். இது ஒரு பெண்ணோட நெத்தி
ஒரு ஆண் விழுந்து கிடக்குற மாதிரி வாளோட. நேயர்களுக்கு எங்களால விஷுவலா காட்ட முடியாது. ஆனா இப்போ நான் பார்க்குற விஷுவலை நான் அப்படியே சொல்ல முடியும். ஒரு அழகான பெண்ணனுடைய மிகப்பெரிய நெற்றி, அவ்வளோ நேர்த்தியான அந்த நெற்றியில ஒரு போர் வீரன் அவனுடைய வாள் அந்த புருவத்து பக்கம் சாய்ச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அப்படிங்கிறப்போ பார்க்கும்போதே அந்த குரலினுடைய அர்த்தம் எங்க மனசுல பதிகிற மாதிரி இந்த ஓவியம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நன்றி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியங்களில் இதுவும் ஒன்று. இது வந்து குறள் 1086. நான் குறள் படிச்சுட்டு உங்களுக்கு ஓவியத்தை காட்டுறேன். இந்த அதிகாரம் ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி கிரேஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு அவர் வந்து காதலில் இருக்கிறாரு, எந்த அளவுக்கு அந்த பெண்ணை வந்து ரசிக்கிறாரு, அந்த அதீத விருப்பம் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுங்கஞர் செய்யல மண் இவள் கண். இதோட அர்த்தம் வளைந்த புருவங்கள் கோணாமல் நேராக இருந்து மறைக்குமானால் இவளுடைய கண்கள் யான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்ய மாட்டா. ஸோ ஹி வாண்ட்ஸ் ஐப்ரோஸ் வந்து மறைச்சிடணும், விஷன் அவங்க பார்வை வந்து இவரை துன்புறுத்துது அந்த மாதிரி. ஸோ அதுக்கான பெயிண்டிங் எவ்வளோ வந்து அவரை நோட்டீஸ் பண்ணுறாரு, எவ்வளோ ரசிக்கிறாரு, அந்த ரசனையை எப்படி வெளிப்படுத்துறாரு, அந்த மாதிரி இருக்கும் இந்த அதிகாரம் எல்லாம். இங்க ஒரு பெண்ணுடைய கண்ணுக்கு ஒரு ஆண் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதை நம்ம உல்டா பண்ணி கூட இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு ஆணுடைய கண்ணுக்காக ஒரு பெண் இதை ரசிக்கிற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். பண்ணலாம். இயல்பான ஒரு ஓவியம், ஆழமான ஒரு பொருளோட இருக்கு. 1330வது குறளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊடுதற் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன். அதற்கான ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்கீங்க? பார்க்கணும், எனக்கு ஆர்வமா இருக்கு இப்போ. கஸ்டவ் கிளிம்ட் பெரிய ஆர்டிஸ்ட், அவருடைய ஓவியத்தை தழுவி, ஏன்னா அதுதான் பெரிய கேன்வாஸில் வரைஞ்சது. அந்த குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்லிக் கொடுக்கும் ஊடல் எந்த அளவுக்கு முக்கியம். அந்த ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அப்படின்னும் போது இட் இஸ் நாட் அபவுட் பாடி, இட் இஸ் நாட் அபவுட் அந்த சதை மேல் இருக்கிற காதல் இல்லை. அது அந்த ஊடுதல் காமத்திற்கு இன்பம். அந்த காமம் வந்து ஆமா, அந்த பெண் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த அதீதமான காதல், அந்த விருப்பம், அது எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் அதுதான் சொல்லுது. காதல் காமம்ங்கிற வார்த்தைக்கான அழகான அர்த்தமும் அழகான புரிதலையும் காமத்து பால் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த உங்களுடைய ஓவியம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா அது புரியுது. அந்த மலரினும் மெலிது காமம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம். ஸோ காமம் அப்படிங்கிறது ஒருத்தர் மேலே இருக்கிற அதீத விருப்பம். ஆனால் இட் இஸ் சாஃப்டர் தேன் அ ஃப்ளவர். அப்போனா நீங்கள் எப்படி அதை அணுகணும், அந்த பர்சனை நீங்கள் எப்படி அணுகணும், உங்கள் உணர்வை எப்படி அணுகணும், அதில் எந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது இல்லை. அது கேட்கும் போதே நமக்கு வந்து அப்படியே புல் அரிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஹார்ட் ஒரு பக்கம் உருகி ஓடுற மாதிரி. ஆனால் இந்த புரிதல் சரியாக இன்றைய இளைஞர்கள்கிட்ட இருந்தால் தேவையில்லாமல் தன்னை காதலிக்கலை அப்படின்னு சொல்கிற பெண்ணின் மேல் தாக்குதல் ஏற்படுத்துறது, ஆசிட் வீச்சு இல்லை வேறு சில மாதிரி வன்முறை தாக்குதல்கள் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இந்த சமூகம் அமைதியாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வன்முறை தாக்குதலோ இல்லை ஆசிட் அடிக்கிறதோ அதெல்லாம் ரொம்பவே ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால் ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. இதை தாண்டி டே டு டே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டாக்ஸிசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. காதலிக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ இல்லை இன்னொரு பர்சனையோ எப்படி நீங்கள் அணுகிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது உங்கள் காதலை எப்படி அணுகணும், நீங்கள் காதலிக்கிறவங்களை எப்படி அணுகணும், அதெல்லாம் தெரியணும்ல. உலகம் ஃபுல்லாக ஸ்மார்ட்டாக நைஸாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. ஸோ இவ எனக்கானவள் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், அந்த மலரினும் மெல்லிய அந்த காமத்தை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, அது கிடையாது. எனக்கானவள்னா எனக்கானவள் தானே, நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எனக்கானவன் தானே, நான் எப்படி வேணால் டார்ச்சர் பண்ணலாம், என்ன பண்ணாலும் அவங்க என்ன போகிறாங்க, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லேயும் சில பேர் இருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தானே இல்லை, இது மேரேஜ்குள்ளே தான் இருக்கணும்னு இல்லை. பேசிக்காகவே நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம வந்து கைண்டாக ஜென்டிலாக அணுகிறோமா, அதுவும் நம்ம காதலுக்கானவங்க, நம்ம அன்புக்குரியவங்களை, நம்ம கூட பிறந்தவங்கள, நம்ம அம்மாவை, நம்ம பசங்களை, அண்ணனை, தம்பியை, அவங்க கிட்ட நம்ம அணுகிற விதம் ஜென்டிலாக இருக்குதா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அப்படி தான் தோணும். அவங்கள பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவோம், தேவையான இடத்துலலாம் நிற்போம். ஆனால் டே டு டே லைஃப்பில்
அந்த நாள் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு அப்போ தான் வரீங்க, ஒரு 2 மணி நேரம் தான் வீட்டில் இருக்கீங்க. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும் போது உங்கள் அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ வந்து கேள்வி கேட்கும்போது முகத்தில் அடிக்கிற மாதிரி டக்குன்னு நம்ம பேசிடுவோம். இது இயல்பாக எல்லார் வீட்லேயும் நடக்கும். அவங்கள பற்றி யோசிக்க மாட்டோம், அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம், டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்போம். இந்த குரல் வந்து வெறும் ஃபிசிக்கல் பாண்டை பற்றி மட்டும் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இது எல்லார்கிட்டயுமே நம்ம காட்டணும் இல்லையா? முக்கியமாக உங்களுடைய அன்புக்குரியவங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ ஜென்டலாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அவங்கள சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு ஒன்று இருக்குது. பெரிய பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது தான் நீங்கள் கூட நிற்கணும், சந்தோஷப்படணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி நீங்கள் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, ஒரு நாளில் எத்தனை தடவை அவங்கள நீங்கள் சிரிக்க வச்சிங்க, இல்லை அவங்க சிரிக்கிறாங்களா, அதை பற்றி என்னைக்காச்சும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம குடும்பம், நம்மளுடைய சூழல், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அது நம்ம கலீக்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். அது நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்கும், நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கும். ஸோ ஒரு குரல் அதோட நின்றுடாது. எனக்கு எப்போவுமே அது எல்லாத்தோடையுமே கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான். உண்மையிலே உறவுகள் அழகாக இருக்கிறதுக்கு நம்முடைய சைடில் நம்முடைய பொறுப்பும் அதில் அதிகம்தான். அலட்சியமாக ஒரு மரியாதை இல்லாத ஒரு அன்புன்றது என்றைக்குமே நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கணும், அவங்களுக்கான அன்பையும் கொடுக்கணும். அந்த புரிதல் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். திருக்குறளை எடுத்தோன்னா அதுக்கு நாட்கள் போராதுன்னு சொல்லணும். ஆனால் இதை தாண்டி மலர்கள், எல்லா வகையான மலர்கள், சங்க இலக்கியத்தில் நான் பார்த்த பூவெல்லாம் வரைஞ்சிடணும்ப்பா அப்படின்னு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை. சங்கம் லிட்ரேச்சரில் வந்து கிட்டத்தட்ட நிறைய மலர்கள் பற்றி நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மலர்கள்லாம் இப்போது நம்ம புழக்கத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், வரைஞ்சா எப்படி இருக்கும்? வெறும் அந்த மலரை மட்டும் வரையாமல் அது கூடவே நம்மள ஒருத்தவங்களாக இருக்கிற, நம்மளை மாதிரி இருக்கிற ஒருத்தரையும் சேர்த்து வரையணும். அந்த பூவோடைய குணங்களையும் அந்த பெண்ணோட குணங்களையும் ஒப்பிட்டு வரையலாம். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், 2 மலர்கள் தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுடைய காந்தல் ஓவியத்தை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி வரைகிற சீரீஸ் அது. எனக்கு பூக்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த குறிப்பாக இந்த மலரிடும் மெலிது காமம் அந்த குரல் படித்ததுலேருந்து, மலர் தான் அது ஒரு நேச்சுரல் எலிமெண்ட். அதை வந்து நம்ம வாழ்க்கையோடைய நெறிக்குள்ளே எப்படி கொண்டு வராங்க, அதோட சாஃப்ட்னஸ் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னும் போது அந்த பூக்கான மதிப்பு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லா மலருக்குமே. அப்போது அந்த மலர்கள் மேலே இருந்த காதல் இன்னுமே அதிகமாகிடுச்சு. விருந்தோம்பலுக்கு திருவள்ளுவர் சொல்லுவார், அனிச்சும் ஆமாம், ஹவ் பியூட்டிஃபுல் டு கம்பேர். பேசிக்கலி எனக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிறதையும் என்னையோடையும் நான் அதிகமாக கனெக்ட் பண்ணிப்பேன். பட்டர்ஃப்ளைஸாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், வாட் எவர், பல்லி, கரப்பாம்பூச்சி எல்லாமே. ஆனால் பல்லி கரப்பாம்பூச்சி தான் பயம்தான். ஆனால் ரெஸ்பெக்ட், ஐ பிலீவ் எல்லாரும் ஒரே ஒரு கோர்லேருந்து தான் வந்திருக்கோம். அது ஒரு செடியாக இருக்கலாம், அந்த உயிர் அப்படிங்கிறது ஒரு கோர் தான். ஸோ எல்லாருமே கனெக்டட். அப்போது நேச்சர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ நேச்சரை கனெக்டடாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான். அப்போ ஒவ்வொரு உயிரினத்தோட வாழ்க்கையையும் அதோட சைக்கிளையும் அதோட ப்ராக்ரஸ் ஃபேஸஸ் பார்க்கும்போது எவ்வளோ நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போ பட்டர்ஃப்ளை எவ்வளோ சொல்லிக் கொடுக்குது. அந்த பட்டர்ஃப்ளைலேருந்து கக்கூன்லேருந்து அது அதோட சிறகுகள் வளர்கிற வரைக்கும் எவ்வளோ பெயினை கோத்ரூ பண்ணுது. என்னோடய பொண்ணுக்கு வந்து அவள் பயங்கரமான அனிமல் லவர். எனக்கு வந்து டாக்ஸ்னா பயம். ஆனால் அவளுக்கு எல்லா உயிரினம் மேலேயும் அவ்வளோ லவ், அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள், கனெக்ட் ஆகிடுவாள். எஸ்பெஷலி கேட்டர்பில்லர்ஸ். அவள் வந்து ஒரு நாள் வெளியில் போயிருக்கும் போதே ஏதோ ஒரு கண்காட்சியிலேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன், கேட்டர்பில்லர் வளர்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கேட்டர்பில்லர்லேருந்து கக்கூன் ஆகிற ஸ்டேஜ், கக்கூன்லேருந்து பட்டர்ஃப்ளை ஆகிற ஸ்டேஜ் நான் கண் கூட பார்க்குறேன். சாப்பிடாம அவ்வளோ துடிச்சுது. அந்த கக்கூன் ஆகிற ஸ்டேஜுக்கு என்னால் பார்க்க முடியல. ஏதாச்சும் வாயில் எடுத்து ஊட்டலாம் போல கூட எனக்கு வந்துடுச்சு. சாப்பிடாம இருக்குது. ஆனால் இட் நோஸ் இட் ஹாஸ் டு கோ த்ரூ திஸ். இட் ஹாஸ் டு பி அ கக்கூன். அப்போ கக்கூனுக்குள்ளார என்ன ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஹவு மெனி ஸ்ட்ரகிள்ஸ் டு பிகம் பட்டர்ஃப்ளை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சர். அந்த மாதிரி அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஸோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஓவியங்கள் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு. உங்களுடைய ஓவியங்களை நாங்கள் ரசிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல இயற்கையை ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகையாக இருக்கிறீங்கன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. உங்களோட சீக்ரெட் ஃபார்முலா போய் கண்டிப்பாக இதுதான்.
சமூகத்துல நம்ம தினம் தினம் ஃபேஸ் பண்ற விஷயங்கள், நம்ம கடந்து போற சில விஷயங்கள் நம்ம மனசை ரொம்பவே ஆழமா பாதிக்கும். ஒரு வலியை கொடுக்கும். எல்லாரையும் சமமா தான் இயற்கை படைச்சிருக்கு. ஆனா நாம தான் ஏற்றத்தாழ்வை பாலின பாகுபாட்டால உருவாக்கிட்டு இருக்கோம். முக்கியமா இல்லத்தரசிகளை பத்தி பேசுவோம். நீங்க வரைஞ்சிருந்த அந்த ஓவியங்களை பார்க்கும்போது என் மனசுல அப்படி ஒரு பெரிய ஆழமான தாக்கத்தை அது உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். நிறைய ஓவியங்கள்ல குறிப்பிட்டு அந்த இட்லி சட்டியில இட்லி வேகும் போது அந்த இட்லி கூடவே ஒரு பெண்ணும் வேகிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தீங்க. ஒரு பெரிய துணி குவியல், அந்த மடிக்காத துணி குவியலுக்கு நடுவுல ஒரு பெண் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு ஓவியம் வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதுவுமே ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா அப்படி வந்துச்சு தோணுச்சுன்னு என்னால் சொல்லிட முடியாது. அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் தான். எப்படி நம்மளை பற்றின ரெஃப்ளெக்ஷன் நம்மளை சுற்றி இல்லைன்னு ஒரு ஆதங்கம் வந்துச்சோ, நம்ம சம்மந்தமான எதுவுமே நம்ம சுற்றி இல்லைன்னு தோணுச்சோ, அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஒரு விஷயம், நமக்கு நடக்கிறது, இதெல்லாம் தாண்டி ஒரு தூரமாக நின்று வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹிஸ்ட்ரி எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அச்சீவர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா, சயின்டிஸ்ட், கண்டுபிடிச்சவங்க, பெரிய துறையில் சாதிச்சவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. நிறைய ஆண்களுடைய பெயர்கள் தான் இருக்கும். அதுக்கு காரணமாக எனக்கு வந்து என்னவா இருக்கும், அப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்னோட ஃபர்ஸ்ட் கோவம், அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வளர்க்கும் போதே வீட்டு வேலை சொல்லி கொடுத்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆக போகிற பொண்ணு அப்படின்னு அதுக்காக கண்டிஷன் பண்ணி வளர்க்குறது தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் பொண்ணு தான் செய்யணும், அவளுக்குன்னே விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம். அது வந்து சர்வசாதாரணம் நம்ம வீட்டில் நடக்கிறது. நம்ம பேரண்ட்ஸ், பாட்டி, அவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாது. அவங்க பர்பஸ் ஆஃப் லைஃபே இந்த வீட்டு வேலை தான். அப்படியே பிறந்து அப்படியே இறந்து போனவங்க லட்சக்கணக்கான பேர் அந்த வீட்டு வேலைகள்லேயே. இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கல்வி ஈக்குவல் தான், பிரெயின் எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாமே சேம் தான். அந்த ரீப்ரொடக்ஷன் அது தவிர்த்து நம்ம இயங்குறது எல்லாமே சேம் தான். ஆனால் வெறும் ஜெண்டரை மட்டும் வச்சு நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு சோர்ஸ்க்காகவே நம்மளை வளர்க்குறாங்க. படிக்க வச்சாலுமே அந்த சோர்ஸ் சைட் பை சைடு அதுவுமே பண்ணிகிட்டே இருக்கிறோம். வேலைக்கு போனாலும் அது பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த அச்சீவர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற மென் எல்லாமே சமுதாயத்துக்காக திருப்பி கொடுத்தவங்க. அவங்களுக்கான நேரம் எப்படி கிடச்சிது? அது கோர் என்னது? அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய கனவு, அதை அவங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. எப்படி முடிஞ்சுது? அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி கிடச்சிது? அது இன்னொரு உமனோட ஸ்பேஸ். ஸோ அந்த உமனுடைய ஸ்பேஸையும் உழைப்பையும் சேர்த்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா? ஸோ அந்த ஏன் உமனுக்கு கிடைக்கல? நம்மளை ஏன் இதுக்குள்ளேயே தள்ளிட்டே இருந்தாங்க இத்தனை வருஷம்? ஒரு ஹிஸ்ட்ரின்னு அப்படின்னு டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்க்கும்போது ஏன் அவ்வளவா உமன் இல்லை? நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இதை தான் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு வேறு காலகட்டத்திலேயே இருந்தாலுமே பெண்களுக்குன்னு சில வேலைகளெல்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தபடியே எல்லா வீட்டு வேலைகளையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கிற அந்த இல்லத்தரசிகளை ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போது எனக்கு அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குடும்பம் இருக்குது. ஒருத்தர் வந்து வெளியில் போய் பொருள் சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் வீட்டில் இருந்து குழந்தைங்க அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே அந்த குடும்பத்துக்கான வேலைகளை தான் போடுறாங்க, அதுக்கான டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே சேம் தான். வெளியில் போய் நீங்கள் உங்கள் டைமை அறிவையும் கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் கிடைக்குது. வீட்டுக்குள்ளே அதே எஃபர்ட் அண்ட் டைம் அண்ட் நாலேஜ் போடும்போது அந்த குடும்பத்துக்கான பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. 2 பேருமே அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் நீங்கள் உழைக்கிறீங்க. ஆனால் மரியாதைன்னு வரும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு 0% தான் மரியாதை. டு பி ஓப்பன், டு பி ஹானஸ்ட், வீட்டில் காசு சம்பாரிச்சா மட்டும்தான் ஒருத்தவங்களோட எஃபர்ட்டுக்கு மதிப்பு அப்படிங்கிற சிச்சுவேஷன். அதுவும் எஸ்பெஷலி ஹவுஸ்ஒய்ஃப்ஸையும் தாண்டி வேலை செய்கிறவங்களுக்குமே இதே நிலைமை தான். ஆஃபீஸ்லேயோ இல்லை பள்ளியிலையோ காலேஜ்லேயோ முழுசாக அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க, ட்ரெயின் ஆவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனாலும் வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னாலும் அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அவங்க வீட்டுக்கு வந்துட்டா அவங்க வந்து ஷீ இஸ் a ரெஸ்பான்சிபிள் பர்சன்.
ஷீ ஹாஸ் டு டூ எவ்ரிதிங். ஆனால் அது சாதாரண வேலையாக தான் இருக்கும். ஒரு டீ சூடு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அந்த குப்பையை எடுத்து டஸ்ட்பினில் போடுறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற குப்பையை எடுத்துட்டு போய் வெளியே போடுறதா இருக்கலாம். அந்த குடும்பத்துக்காக தான் 2 பேருமே உழைக்கிறீங்க. டைமோ எஃபர்ட்டோ வெளியவும் போயிட்டு வந்து வீட்டிலையும் செய்யணுமா அப்படின்னா வேற யார் செய்வா? ஸோ சரி, நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னா 2 பேருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக இருந்துச்சா? 2 பேருக்குமான படிப்பு சூழ்நிலை சேமாக இருந்துச்சா? 2 பேருக்குமான அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு சேமாக இருக்குதானா? கிடையாது. பை கண்டிஷன்டு வே திஸ் உமன் அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்களுக்கு கல்வி எதுவுமே இருந்திருக்காது, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் மறுபடி கண்டிஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு வேலைக்காக மட்டுமே அவங்கள மறுபடி பழக்கப்படுத்துறது, அதுதான் சரின்னு அவங்களே பிலீவ் பண்ண வைக்கிறது, அவங்களையும் அறியாமல் அந்த வேலையிலேயே அவங்கள வந்து மூழ்கடிச்சுக்கிறது. இப்படி வந்துட்டு ஹோல் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் வந்து இப்படி தான் அந்த உமனை கண்டிஷன் பண்ணும். அது வந்து ஒரு மேரிட் லைஃப் அந்த சர்க்கிள்குள்ளே போட்டுட்டு அதே சொசைட்டி இந்த பெண்களை வந்து இழிவாக பேசும், பார்க்கும். எந்த வேலையும் செய்யலை, எதுக்குமே லாயக்கு இல்லை, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. என்னோட கேள்வி, அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஏன் எடுத்துக்கிட்டவன் கூட ஏன் யாரும் உணரலை? இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிப்போம் பார்த்தீங்களா? ஆமாம், அது அவங்களோட ஸ்பேஸ் தானே. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் படிக்கலாம், நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க. ஆனால் எத்தனை பேரோட அம்மா, எத்தனை பேரோட கூட பிறந்த சகோதரிகள், அவங்களுடைய பேஷன் என்ன, அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு யோசிக்கவாச்சும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேரம் இருக்கா? நான் கேட்கல. அவங்களே மறந்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஞாபகத்தில் கூட இல்லை. எனக்கும் ஒரு பேஷன் இருக்குது, எனக்கும் சில விஷயம் பண்ண பிடிக்கும், எனக்கு புக் படிக்க பிடிக்கும், ஆனால் வேணாம், வேலை இருக்குது, எல்லாமே மறந்து போச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஒரு இன்னொரு சக உயிரோட இடத்த வந்து எஃபர்ட்டு, டைமு எல்லாத்தையும் இன்னொருத்தர் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிற மாதிரி இல்லையா இது? இப்போ வந்து வேலை செய்யலாம், நீங்கள் வெளியில் போய் வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறாங்க, அது எஃபர்ட்லாம் போடுறாங்க. ஆனால் அவங்களுடைய சுயமரியாதை 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 2 பேருக்குமான கான்ஃபிடென்ஸ் லெவல் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே கம்மியாக இருக்குது. அப்போது அது சரி பண்ண வேண்டியது யாரோட வேலை? நீங்கள் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மரியாதை கொடுக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் பேசுறது, இந்த ஓவியங்கள், ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறது எல்லாமே மரியாதை மட்டும்தான். அவங்க நீங்கள் மதிக்கணும், அவங்களோட எஃபர்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், அதோட வேல்யூவை நீங்கள் உணரணும். அது எல்லாமே முழுக்க அந்த குடும்பத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபேமிலியாக பார்த்தா எந்த ப்ராப்ளமுமே வராது. அப்படி யாரும் பார்க்காதது தான் இங்கே ப்ராப்ளம். அதனால தான் இன்னொரு உங்களுக்காக இருக்கிற ஒரு உயிரை, உங்களுக்காக டைம் அண்ட் எஃபர்ட் போட்ட ஒருத்தவங்களுடைய மனசை வந்து உங்களால் நோகடிக்க முடியுது. ஃபிசிக்கலாக கஷ்டப்படுத்தினா தான் கஷ்டம்னு கிடையாது. இந்த வார்த்தை போதும், இந்த அவமரியாதை போதும். அவங்கள மதிக்காமல் நீங்கள் செய்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அடிக்கிட்டே போகும் அவங்களோட டே டு டே லைஃப்பில். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குறைஞ்சது 4-5 அனுபவங்களாவது அவங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஹர்ட் பண்ணிடுவீங்க. தினமும் அவங்க போட்ட உழைப்பு, அவங்க போட்ட எஃபர்ட்டு, டைமு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது இது மட்டும்தான். அப்போ அவங்களுடைய மரியாதை அவங்களே குறைச்சிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது அவங்களே மறந்துடுறாங்க. வீட்டு வேலைகளுக்குள்ளே முடங்கி கிடக்காம இந்த சமூகத்துக்கும் தங்களாலான பங்கை வந்து பெண்கள் செய்யணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய அறிவுன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு சொசைட்டிக்கு அவங்க எப்படி கிவ் பேக் பண்ணுவாங்க? நீங்கள் ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அவங்களும் பண்ணணும்ல. அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கலாம், அது ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவாக இருக்கலாம், அவங்களுக்கான திறமையை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அதை எதுக்குமே இந்த சோர்ஸ் வந்து நேரமே கொடுக்காது. உங்களுக்கு 9 to 5னா 9 to 5 அவ்வளோதான். ஆனால் இவங்களுக்கு 24/7 வித்தவுட் எனி ரெஸ்பெக்ட், வித்தவுட் எனி ரெஸ்ட். அதுவும் சில சமயம்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வேறு ஏதாவது வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒன்று விழுந்துடுச்சு, ஏதோ ஒன்று துடைக்கணும், இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னா கூட இவங்க தான் அந்த வேலையை விட்டுட்டு வரணும். யூ கேன் நாட் ஆஸ்க் சம் ஒன் டு டூ தட். அது வந்து அவமரியாதை அவங்கள பொறுத்த வரைக்கும். என்ன போய் பண்ண சொல்கிறேன்,
அந்த மாதிரி. அது துணி மடித்து வைக்கிறதா இருக்கலாம், துணியை காய போடுறதா இருக்கலாம், சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம். அதை இழிவாக பார்க்கும்போது இங்கே இன்னும் பிரச்சனை அதிகமாகுது. உங்கள் வீடு தானே, உங்கள் துணி தானே, உங்கள் பாத்ரூம் தானே, நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் தானே, அது ஏன் இழிவாக பார்க்கணுங்கிற ஆட்டிடியூட் உங்களுக்கு எப்படி வந்தது? யார் சொல்லி கொடுத்தது? உங்கள் வீடு, உங்கள் கிச்சனை நீங்கள் போய் ஒரு சின்னதாக எடுத்து வைக்கிறதுனால என்ன குறைஞ்சி போட போகிறீங்க? இங்கே ப்ராப்ளம் வந்து வேலை செய்கிறது கிடையாது, அந்த இழிவான மனநிலை ஒன்று இருக்குல்ல, அது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல, நான் எப்படி பண்ணுறதுன்ற கேள்வி ஏன் வருது? இல்லை நான் இழிவாலாம் நினைக்கல அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்புறம் யோசிக்கிறீங்க? ஆனால் இந்த மனப்பான்மை ஆண்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கு. இது அந்த உழைப்புக்கும் அந்த எஃபர்ட்டை பற்றியும் தான் நான் பேசுகிறேன் இங்கே. இன்னும் சில பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, நான் 1 வருஷமா 2 வருஷமா நான் தனியாக தான் இருக்கேன் தெரியுமா, நான் எல்லா வேலையும் நானே தான் பார்த்துப்பேன், நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் வரைகிறீங்க, ஏன் ஓவராக ஏன் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கீங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஏன் வரைகிறீங்க? அவ்வளோலாம் பெயின்ஃபுல்லாக கிடையாது, நான் 2 வருஷமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் ரூமில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க மட்டும்தான். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னா ஒரு வாரம் எல்லா பாத்ரூமும் நீங்கள் தான் கழுவணும், எல்லா பாத்திரத்தையும் நீங்கள் தான் கழுவணும், எல்லோரும் சாப்பிட்ட தட்டையும் நீங்கள் தான் கழுவணும், துணியை நீங்கள் தான் துவைக்கணும், ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும், எல்லாருக்கும் சேர்த்து. அந்த 5-6 பேருக்கும் சேர்த்து செஞ்சுட்டு என்கிட்ட இதே கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவல் எஃபர்ட் தெரியும், அது எந்த அளவுக்கு டிப்ரெஸிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று, இப்போது தனியாக இருக்கும்போது எல்லா வேலையுமே செஞ்சிடுறாங்க, பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே. அவங்களே வீட்டுக்குன்னு வரும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் இருப்பாங்க, அப்போ செய்ய மாட்டாங்க. ஏன்? எது உங்களை ஸ்டாப் பண்ணுது? ஏன் உங்களுக்கு தோணலை? அப்போனா என்ன மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க? ஏன் அந்த ஹவுஸ் சோர்ஸ் மேலே ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம், அது செய்யக்கூடாதுன்னு ஏன் அப்படி தோணுது? அப்போ ஏதோ டிஸ்டர்ப் பண்ணதில்லை, அது நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுறோம், எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறோம், அது மாறணும். வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நமக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா வேற வேலைக்கு மாற்றிட்டு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இல்லத்தரசிகளுக்கு அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்க. ஆமாம், என்னோட அம்மாலாம் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ சின்ன பிள்ளையிலேருந்து அது ஒரு பேட்டர்ன் மாதிரி. அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கூல் ப்ரோக்ராம்க்கெல்லாம் அவங்க தான் கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. கொரியோகிராஃப் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குது. அவங்களுக்கு பயங்கர ஏஸ்தட்டிக்கான ஒரு விஷன் இருக்குது. நாவல்ஸ் நல்லா படிப்பாங்க. சின்ன பிள்ளையில தான் எனக்கு இது தெரியும், ஆனால் வளர வளர அது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம போய் ஏதாவது கேட்கும் போதோ இல்லை நாவல் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதோ அவங்க ரொட்டீனே மாறிடுச்சு. ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ், அவங்களோட பேஷன் எல்லாமே அப்படியே சுருங்கி 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 இல்லாமலே போயிடுச்சு. எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த விமன் எஸ்பெஷலி ஒர்க்கிங்கோ இல்லாட்டி வீட்டில் பொறுப்பை பார்த்துக்கிறவங்களா இருக்கிறவங்களோ அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அந்த ஸ்பேஸில் தான் க்ரியேட்டிவ் திங்ஸ் நடக்கும், ப்ரொடக்டிவான திங்ஸ் நடக்கும், ஐடியாஸ் பிறக்கும். அவங்களுக்கான ஸ்பேஸுங்கிறதே இல்லை. அது ரொம்ப பேசிக் ரைட் ஒரு பர்சனுக்கு. அது இல்லைங்கிறது தான் என்னோட பெரிய கவலை. அது அவங்க லைஃப் பேட்டர்னாக வருஷம் இப்படியே தான் இருக்குது. அந்த பெண்களுக்கான ஸ்பேஸ் அந்த சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு வயசாகிறதுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் சுருங்கி 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 காணாமலே போயிடுது. ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாத வேலைன்னா இல்லத்தரசி தான் சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமானா? இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னே நமக்கு தோணலை அப்படின்னா நம்ம மறந்து போயிட்டோமா, இல்லை அந்த அளவுக்கு நமக்கு மறத்து போயிருக்கா? அந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. எதில் நார்மலைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். ஸோ எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடாதோ அதை நார்மலைஸ் பண்ண அவ்வளோ ஸ்ட்ராங்காக. கேட்டுட்டு இருக்கிற இல்லத்தரசிகள் கண்டிப்பாக இதை ரியலைஸ் பண்ணணும். எல்லா பெண்களுமே இதை ரியலைஸ் பண்ணணும். நமக்கான ஸ்பேஸ், நமக்கான திறன் இதுன்னு கண்டுபிடிச்சு எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்குதா உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. சும்மா இருக்கேன் அப்படின்னு முதல்ல நீங்கள் சொல்லிக்காதீங்க. நீங்கள் சும்மா இல்லை, எல்லோருக்குமான பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, எல்லோருக்குமான வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, எல்லோரையும் அக்கறையாக கவனிச்சுக்கிறீங்க. அதனால் உங்களையும் அக்கறையாக கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய திறன்களையும் கண்டுபிடிச்சு அதையும் வளர்த்துக்கோங்க. இந்த சமூகத்துக்கு திருப்பி ஏதாச்சும் கொடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுடுங்க. உங்களை சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றதா கூட இருக்கலாம்,
கோலம் போடுறதா இருக்கலாம், ஏதோ புக்கு படிக்கிறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், படம் பார்க்கறதா இருக்கலாம். அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். சில பேருக்கு வெளியே போக பிடிக்கும், சுத்த பிடிக்கும், ட்ராவல் பண்ண பிடிக்கும். எப்படியாச்சும் உங்களுக்கான அந்த ஸ்பேஸை விரிவுபடுத்துங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, செரிஷ் பண்ண ஒன்றுமே இருக்காது. உங்களுடைய அடையாளம் உங்களுக்கே மறந்து போயிடும். நீங்கள் யாரோ மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வாழ்க்கையோட முடிவில் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா அங்கே வெறும் வேலைகள் மட்டும் தான் காத்திருப்போம். நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணதுக்கான எதுவுமே மொமெண்ட்ஸே இருக்காது. இருக்காது, இந்த சோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது மேம்? எனக்கு வந்து ஒரு ஜேர்னி, இந்த ஓவியங்கள், இத்தனை கஷ்டம், எஃபர்ட், இது எல்லாத்துக்குமே நான் எதிர்பார்க்கறது ஒரு சின்ன சேஞ்ச். வேலைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்க கண்ணோட்டம் மாறணும். சின்ன சின்னதாக ஷேர் பண்ண ஆரம்பிங்க, அதை வந்து வேல்யூ பண்ணுங்க. அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் கான்ட்ரிபியூட் டு த ஃபேமிலி. மணியாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டா அவங்களோட வேல்யூ அதிகம், மற்றவங்களுக்கெல்லாம் வேல்யூ கம்மி அப்படிலாம் கிடையாது. கான்ட்ரிபியூஷன் இஸ் சேம். அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அதோட வேல்யூ ஒன்று தான். நீங்கள் உங்கள் குடும்பத்தை தான் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் வாட் எவர் தே டூ. இங்கே எல்லா உயிர்களும் சமம், எல்லோரும் எல்லா நேரத்திலும் சமமாக நடத்தப்பட வேண்டும். உங்களோட ஓவியங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தைகளுமே நிறைய விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துன்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். எங்கள் நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய பகிர்வுகளை கொடுத்தீங்க. மிக்க நன்றி மேம். ரொம்ப நன்றி. இதுவரை ஓவிய கலைஞரும் கல்வியாளருமான ஆர் சௌமியா அவர்களுடனான நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.